எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி வர்த்திக்க பண்ணுவார். தேவனுக்காக நாங்கள் காத்திருக்கிற போது தேவன் ஒருபோதும் நம்மை அவர் கைவிடுகிறவர் அல்ல. நம்மை தேவன் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. தேவனுக்காக, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக, தேவனுடைய கரத்தின் கிரியைக்காக நாம் காத்திருக்கிற நேரத்தில் சில வேளைகளில் நாம் சோர்ந்து போகிறதும் உண்டல்லவா? அதரியம் அடைகிறோம், காலங்களை பார்க்கிறோம், நேரங்களை பார்க்கிறோம், சமயங்களை பார்க்கிறோம். சில வேளைகளில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் அங்கே 23வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னார். நான் கர்த்தர். நான் கர்த்தர் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற கர்த்தர். என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற கர்த்தர். நானே சகலவற்றையும் சிருஷ்டித்தேன் என்று சொன்ன கர்த்தர் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நீங்கள் காத்திருக்கிறதை எதிர்பார்த்திருக்கிறது தாமதிப்பதினால் சொந்து போயிருக்கலாம். சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்படுகிற காரியங்களை, அங்கே கேள்விப்படுகிற காரியங்களினாலே அதறியப்பட்டு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிற போது ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை தேவன் அழைத்து அவனுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நான் உனக்கு இந்த தேசத்தை தருவேன், உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலத்தினையை போல பெருக பண்ணுவேன், உன் கற்பத்தில உனக்கு ஒரு குமாரன் கிடைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருந்தார். ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தவனாய் அங்கே அவன் ஊர் என்ற தேசத்தை விட்டு ஆண்டவர் காண்பித்த கானானை நோக்கி அவன் நடக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் சென்றது. சாராளுடைய கற்பம் செத்தே போயிற்று. அவனுடைய சரீரம் தளர்ந்து போயிற்று. ஆனாலும் ஆபிரகாம் தன் வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருந்தவனாய் இருந்தான். அவனுடைய தேவன் என்று சொல்வதிலே அவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றினார். ஆண்டவர் சாராளுடைய கற்பத்திலேயே ஒரு ஈசாக்கை கொடுத்தார். அவன் மூலமாக இஸ்ரவேலின் சந்ததியை கர்த்தர் எழுப்பி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கிறதை கண்டு, வார்த்தைகள் நிறைவேறுகிறதை கண்டு, தாமதிக்கிறதை கண்டு, சில நேரத்தில் அற்புதங்கள் தாமதிக்கிறதை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அதறியப்பட்டிருக்கிறீர்களா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. ஆபிரகாம் வெட்கப்பட்டு போகவில்லை. அதே தேவன் இன்றைக்கும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இன்றைக்கும் உங்கள் வாழ்வில அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் வசனித்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில சொந்து போயிருக்கிறீர்களா? வியாதியை கண்டு, வாழ்க்கையின் போராட்டத்தை கண்டு, சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் அதறியப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவருக்காக காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், உமக்காய் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நன்மை செய்யும் என்று கேளுங்கள். எங்களை நேசிக்கிறங்கள் அருமை தகப்பனே, உடைய பிள்ளைகள் யார் யார் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருக்கிறார்களோ
அற்புதத்துக்காய் காத்திருக்கிறார்களோ, நன்மைக்காக காத்திருக்கிறார்களோ, அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உதவி செய்யும். நன்மைக்காக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவர்கள் மேலே தேவனுடைய கரம் நன்மையாய் அமர்ந்து இன்றைக்கு ஜனங்களை ஆசீர்வதிப்பீராய். இப்பொழுது ஜனங்களை ஆசீர்வதிப்பீராய். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிறவரே, அன்றைக்கு உம்முடைய ஆண்டவரே தாசர்களை நீ கைவிடவில்லை, இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை. தேவன் தாமே உதவி செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். அருமையானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன்.